டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எந்த மேஜருக்கு நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த மேஜருக்கு தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறையா டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ படித்து முடித்து வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பி, எம்சிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வாக பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மோட்டிவாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் டிஎன் கெசட்டில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ். ஆனால் இப்போ வரைக்குமே நமக்கு டிஎன் கெசட்டில் சிலபஸ் அப்டேட் ஆகலை. தென் சிலபஸ் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஎன் கெசட்டில் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி அந்த சிலபஸை எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் மாறுனுச்சு அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், தென் புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஎட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் கமிஷன் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், அப்புறம் எம்சிஏ, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அவ்வளவு மும்முரமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த கடல் போன்ற ஒரு போட்டியாளர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக்காக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு படிக்காமல் நம்ம லாஸ்ட் டைமில் முட்டி மோதி நின்னோம் அப்படின்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர்பி மார்க் அலாட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் 150 கொஸ்டின் இருக்குது. 110 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே, அதாவது 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி, 10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே இருக்குது. நம்ம அதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்பில் ஒவ்வொரு மேஜருக்குமே தனித்தனி டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும், அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, தென் சைக்காலஜி டெஸ்ட்டு, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி குரூப் இருக்குது. அந்தந்த குரூப்பில் அந்தந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்,
கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் தமிழ் மீடியமும் கொடுக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்னை பார்க்கும்போதே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும், அதே சேம் டைம் வந்து இங்கிலீஷ்லேயுமே வந்து கொஸ்டின் இருக்கும். ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருந்தோம், இங்கிலீஷில் வந்து நமக்கு நல்லா ஃப்ளூன்சியாக தெரியும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸியாக வந்து நம்மளால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் படிச்சிருந்தோம் அப்படின்னா தமிழில் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து தமிழில் இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியாமல் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் அந்த இங்கிலீஷ்க்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழில் தெரியாமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே இல்லாமல் அங்குட்டும் இல்லாமல் இங்குட்டும் இல்லாமல் நம்ம படிக்கும்போதே தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம படிக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவு தன்மையோட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே வந்து மேஜராக மட்டும்தான் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம சுவாலஜி லெசன்ஸ் மட்டும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி +1 +2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து சுவாலஜின்னு சொல்லி தனியாக புக்கு உண்டு, அதை மட்டும் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்கில் வந்து அவ்வளவு டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம், அதனால வந்து நம்ம ஈஸியாக வந்து பிஜி புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கோம். அது வந்து முற்றிலும் தவறானது. நம்ம எழுத போகிற எக்ஸாம் தான் வந்து பிஜிடிஆர்பி, ஆனால் நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள். அதே மாதிரி நம்ம படிக்க வேண்டியது சிலபஸ் வைஸ் வந்து யூஜி புக்ஸு, அதே சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி புக்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஜி படிக்கும் போதே வந்து நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி படிச்சிருப்போம். அதே மாதிரி சுவாலஜி அப்படின்னா அதுக்குண்டான புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக் வந்து நல்லா படிச்சிருப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆல்டர்னேஷன் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி, அது வந்து பார்க்கும்போது நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சைக்காலஜியை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து ஏகப்பட்ட எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. அது ஸ்கூலுக்காக இருக்கலாம், காலேஜுக்காக இருக்கலாம், யூனிவர்சிட்டிக்காக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாதி ஸ்கீம் வந்து பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதே பாதி ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேட் பண்ணி கூட வந்து அந்த ஸ்கீமை வந்து வழி நடத்துவாங்க.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கல்வி திட்டங்கள் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அந்த கல்வி குழுவோட கமிட்டி நேம் என்ன, அதுக்கான தலைவர் யாரு, அதே மாதிரி என்ன பர்பஸ்க்காக வந்து கொண்டு வராங்க, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSA சர்வ சிக்ஷா அபியான், அது வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதனுடைய தலைவர் யாரு, அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து நல்லா ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்கக்கூடிய மெத்தடு. ஓகேவா? 30 கொஸ்டின் இருக்குது, 30 மார்க் இருக்குது. இந்த 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 20 25 ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ணி இருக்க முடியும். ஓகேவா? இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே. இப்போ இந்த கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது அன்றாட நிகழ்வுகள், டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஹிந்து தமிழ், அதே மாதிரி தினமணி, இந்த 2 பேப்பரை நல்லா டெய்லி ஒரு 1 ஹவர், ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 2 பேப்பர்லையுமே வந்து அவ்வளவு டேட்டா பேஸ் வந்து கொடுப்பாங்க. எல்லாமே வந்து எக்ஸாம் டார்கெட்டில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மீதமுள்ள பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா நியூஸு, தேவையில்லாத ஆடு, இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் தினமணி, ஹிந்து தமிழ், இந்த 2 பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான கண்டென்ட்டு, இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IAS IBS படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து தமிழ், தினமணி பேப்பர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும். எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ சைக்காலஜி ஒரு பார்ட் பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர் ஜிகே எப்படி படிக்கணும்னு பார்த்தாச்சு. இந்த 2ஐயும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய ஹைலைட்டான மார்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தான். அப்போது மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்களை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th +1 +2 இந்த 3 வகுப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. இதையுமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துட்டு யூஜியில் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நல்லா படிக்கணும். அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அதை வந்து நல்லா படிக்கணும். அதே மாதிரி சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் அண்டு சிலபஸில் உள்ள டாபிக் எங்கே இருக்குன்னு சொல்லி பிஜி புக்கில் வந்து பாருங்கள். அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கு டவுன்லோட் பண்ணி அதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம 10th படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அதை விட பெட்டரான டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 இருக்கும். +1 விட +2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்த்தான டேட்டா பேஸ் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஸ்கூல் புக்கையெல்லாம் தாண்டி நம்ம யூஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டா பேஸ் இருக்கும். அதையுமே படிச்சுக்கிறணும். அதே மாதிரி யூஜியை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜியில் இன்டெப்த்தான டேட்டா பேஸ் இருக்கும். அதையுமே நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆதருமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது இப்படி படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு இருக்குது.
ஆனால் நம்ம படிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு, யூடியூப் பார்த்துக்கிட்டு, படிக்கவா வேண்டாமா, கால்பர் வருமா வராதா, அப்படியே வந்தாலும் நம்ம வேக்கன்சி நம்ம மேஜரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்டு ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட்டுமே PDF ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக அப்டேட் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் ஒவ்வொரு யூனிட் அப்டேட் ஆகும். அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்குமே அப்டேட் ஆகும். அதையுமே ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது காமன். என்னென்ன மேஜருக்கு தமிழ் மீடியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்மளுமே காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9th, 10th, +1, +2 இந்த 4 புக்கில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கு முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் அப்டேட் ஆகும். அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டினுக்கு நம்ம படிக்கக்கூடிய மெத்தடு. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம டெஸ்ட் பேஜ் காண்டாக்ட் பண்ணுறோம். மெட்டீரியலுமே காண்டாக்ட் பண்ணுறோம். அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே தமிழ் புக்ஸை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க